கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May the holy name of our Lord be glorified. எல்லோரும் நாம் எபேசியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let's turn our Bibles to Ephesians chapter 6. நாம் கடந்த வாரத்துக்கு முன்பு உள்ள வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று தேவ செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். We're going to continue on the series of meditation that we had in the past few weeks. இதிலே 16வது வசனம், எபேசியர் 6:16. Ephesians 6:16. அதிலே ஒரு வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். Above all, taking the shield of faith, ye shall be able to quench the fiery darts of the wicked. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். May we close our eyes and go in prayer. அன்புள்ள எங்கள் பரலோக தகப்பனே, Our heavenly Father Jesus, இந்த அருமையான சாயந்தர வேளைக்காய் நன்றி ஸ்தோத்திரம். Lord, we thank you for this beautiful time you have given us. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. Lord, may your grace always be with us. உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. And may, O Lord, thy mercy be with us, இந்த Father. வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது Lord, as we meditate on these words, கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. may the Lord, O Lord, speak to us. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது தகப்பனே. Because, O Lord, your word is a living word. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. O Lord, your word is a living word. அந்த ஜீவன் எங்களுக்குள் உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். And Lord, we pray that that life will prevail within us. O இங்கு Lord. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். And I pray, O Lord, that you will be able to speak to each and every one of the children you have brought here. ஆண்டவரே, பிரசங்கிக்கிற எங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். And Lord, we also commit us who are preaching here this evening into your hands. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். May the Holy Spirit cover us and protect us. உம்முடைய அக்கினி அபிஷேகம் எங்களை பற்றி எரிய செய்யட்டும் சுவாமி. And may the anointing of the Holy Spirit ignite and burn within us, Father. உம்முடைய நாமம் மாத்திரம் Oh, மகிமையடையட்டும். may thy name alone be glorified. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. In the name of Jesus we pray. ஹல்லேலூயா. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Once again we greet and welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. கடந்த வாரத்துக்கு முன்பாக நாம் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே நாம் தியானித்தோம். The last few weeks we've been meditating about the armor of God. ஏன் எனக்கு ரட்சிப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் ஒரு தலைச்சீராவையும் கொடுக்கிறார்? Because when God gives us salvation, he is also giving us a helmet to protect us. ஏனென்றால் எப்பொழுதுமே சாத்தான் நம்மளுடைய மனதை, நம்மளுடைய புத்தியை தாக்குவதற்கு அவன் எல்லா காரியங்களையும் எப்பொழுதுமே செய்து கொண்டுதான் இருப்பார். The purpose for that is because the devil is constantly trying to affect your mind. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய ரட்சிப்புக்காக ஒரு தலைச்சீராவையும் கொடுக்கிறார். That is why the Lord has given you the protection as a helmet to protect your salvation. ஏனென்றால் இந்த ரட்சிப்பின் தலைச்சீரா எதை குறிக்கிறது என்று சொன்னால், Because the helmet of salvation depicts this. அது கிறிஸ்துவின் சிந்தையை குறிக்கிறதாய் கூட It காணப்படுகிறது. is also, we can also say that it actually depicts the thoughts of the Lord. அப்ப அந்த ரட்சணியத்தின் தலைச்சீரா அப்படிங்கும்போது நான் ஒன்றையும் கிறிஸ்து எப்படி சிந்திப்பாரோ அப்படி சிந்திப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். So therefore, when I wear that helmet of salvation, I've been called to think the way the Lord thinks. இப்ப நான் ஒரு கார் ஓட்டிட்டு போறேன், 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு போறேன். For example, consider when I'm driving a bike along the road. நான் ஹெல்மெட்டை கையில வச்சிருக்கிறேன், தலையில போடல. I'm holding my helmet in my hand instead of putting it on my head. இது மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஓட்டுறோம் இல்லைங்களா காரை, நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா நம்ம ஊர்லலாம் ஆக்சிடென்ட்ஸ்லாம். This is something that we often see in our country, people doing this. அப்படி செய்யக்கூடாது. But the advice is that is not right. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம தலைச்சீராவை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. But the Bible says that the helmet of salvation is something that we should don on our heads. அப்ப நம்ம ஹெல்மெட் போட்டு 2 பேர் நம்ம ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டினோம்னா ஆக்சிடென்ட்டே ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. It doesn't mean that when you put a helmet to protect your head and you drive your bike, you will not meet an accident. என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு ரோட்ல, அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் ஓட்டுறாங்க கார்லாம். The situation is anything can happen to a driver when he's driving down the road. ஆமா, அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நானேன்னு சொல்லிக்கலாம். I concur to that. A very good example is Pastor himself. ஏன்னா சார் அனுபவப்பட்டிருக்காரு. ஏன்னா அவங்க சரியா ஓட்டி நான் சரியா ஓட்டலனாலும் 2 பேருக்கு ஆபத்து இல்லையா? Because if I don't drive that bike the right way, then both me and the pillion rider are at risk. ஏன்னா எனக்கு ஆபத்து
ஆபத்து வராது என்று தேவன் சொல்லவே இல்லை. Because the Lord has never said that you will always be away from danger. அப்ப இந்த ரோட்ல நான் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறேன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு அர்த்தம் அல்ல. So therefore it doesn't mean that when you wear a helmet and you drive a bike you will not meet an accident. ஆக்சிடென்ட் ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது என்கிற அர்த்தம். The point is that even if you meet an accident you will be protected. அந்த ஹெல்மெட் எப்படி அப்படின்னா கிறிஸ்துவின்கிற சிந்தை அந்த இடத்திலே நம்மளை காத்து கொள்ளுகிறது என்று அர்த்தம். The reason for that helmet is that it protects the thoughts of the living God within you. அதனால தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. That is why the Bible very beautifully describes. 1 கொரிந்தியர் 2:16 In 1 Corinthians 2:16 நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை அருளப்பட்டிருக்கிறது. we have been given the thoughts of the living God. We have been given the mind of Christ ன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். Amen. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. Hold your neighbor's hand and say, உங்களுக்கு கிறிஸ்து மைண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. oh amen. உங்களுக்கு கிறிஸ்து மைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். இன்னொரு வாட்டி கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்ப கிறிஸ்து மைண்ட் மாதிரியே நீங்களும் நடக்கணும். Once again hold your neighbor's hand and say, because you've been given the mind of Christ, your walk should be in accordance to that. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு இரண்டாவதாக ஒரு ஆர்மர் இல்லைங்களா? விசுவாசம் என்னும் கேடகம் என்கிற இன்னொரு தேவனுடைய போராயுதத்தை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள போறோம். Today we are going to learn of how to put into good use the shield of faith that God has given you as his armor. தேவனுடைய போராயுதங்கள்ல பார்த்தீங்கன்னா முதல்ல சத்தியம் என்னும் கச்சை இருக்குது. If you look at all of the armor that the Lord has given you, நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கிறது. oh there's a righteous breastplate. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சுவிசேஷமாகிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சை இருக்கிறது. And then comes the preparedness of salvation. அப்புறம் தான் அந்த மைண்ட் ஆஃப் சால்வேஷன் மைண்ட் வருது, விசுவாசம் வருது, ஆவி என்னும் பட்டயம்லாம் வருது. It is only after that we have the shield of faith and the helmet of salvation. ஆனா இப்படி தான் வேதத்திலே சொல்லி இருக்குதுங்க. This is how the order has been prescribed in the Bible. ஆனா நம்ம இன்னைக்கு ஆர்டரை மாத்தி நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். But many people, we have changed that order when we meditate upon those words. I personally believe ஆண்டவர் இதுலயும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Amen. Thank you, Lord. ஏன்னா நான் இதுக்காக ஆயத்தப்படும் போது முதல்ல சத்தியமன் கச்சை எடுக்கணும்னு நம்ம தேரும் போது ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷனை கொடுப்பா, ஏன்னா உன் ஜனங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டி எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தான் நம்மளுக்கு முதல்ல மைண்ட் ஆஃப் சால்வேஷன். Amen. That is why the Lord gives you the helmet of salvation first to protect his thoughts. அதனால எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம், அந்த ஹோல் சீரிஸ் முடிக்கும் போது we will come to wonderful understanding. Amen. அல்லேலூயா. இப்ப இரண்டாவதாக நான் இன்னைக்கு உங்களுக்கு அன்பாக ஆண்டவர் மூலமா நான் சொல்ல வரது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். The point of today's message is about holding on to the shield of faith. அப்ப இந்த ஷீல்ட் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Amen. So today the essence of the message is going to be centered around that shield. சும்மா என் புத்திக்கு எட்டுனது மாதிரி நான் இந்த அப்ரிவேஷன் மாதிரி ஒன்னு செஞ்சேன். அப்ரிவேஷன் மாதிரி அந்த வேர்ட்ஸ்க்கு காயின் பண்ணி பார்த்தேன். According to my thoughts, I coined the letters behind the word shield. And the S for strong in faith. ஷீல்ட் அப்படிங்கிறதுக்கு இப்படி வச்சுக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபெய்த்தில். அடுத்து H அப்படிங்கிறது there should be always hope in our faith. Amen. I அப்படிங்கிறது we should always identify ourselves with Christ faith. E அப்படிங்கிறது extinguisher அப்படின்னு சொல்லலாம். L for longevity in faith. D for defense. இது எல்லாத்தையும் நான் அப்படி லைட்டாக டச் பண்ணி உங்களோட ஆண்டவர் இன்றைக்கு பேசுவதற்கு என்னை பயன்படுத்துவாராக. I pray that the Lord will use me to meditate upon each of these topics. நம்ம அடுத்த கட்டம் போகிறதுக்கு முன்பாக இந்த ஒரு படத்தை ஒரு நிமிஷம் தான் இதை நம்ம பார்க்கலாம். We're going to look at the small video before we go to the next stage of the message.
ஹalleluya. Hallelujah. ஒரு கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம், நம்ம அப்படியே கடந்து போகணும். Keep this in your mind as we continue with the message today. ஹalleluya. Hallelujah. அப்ப வேதம் சொல்லுகிறது விசுவாசம் என்பது ஒரு கேடகம் அப்படின்னு சொல்லுது. The Bible says that faith is a shield. ஹீப்ரு 11வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது பார்க்கிறோம். This is what the Bible in Hebrews 11 verses 1 says. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. அதாவது அழகா இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறது சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஃபெய்த்னா அதில் இன்னொரு வாட்டி படிங்க பிரதர். Now faith is the substance of things hoped for. சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த திங்ஸ் ஹோப்ட் ஃபார் அப்படிங்கிறது. Amen. சில பேர் அரை மணி நேரம் பேசுவாங்க. Some people they speak for half an hour without stopping. விஷயம் ஒன்றுமே இருக்காது. But there will not be any substance in their speech. நம்ம பேசி முடிச்ச பிறகு அந்த பக்கம் போனோம்னா ஐயோ அருன்னு அறுத்துட்டான் பிரதர். And after we listen to those words for half an hour, we go back and we are so fed up about it. தாங்க முடியல பிரதர். We say, oh, I cannot even put up with this nonsense. சில பேர் இந்த மேடை பேச்சு பேசும்போது பார்த்துருக்கீங்கன்னா அரசியல் கூட்டங்கள்லாம் அவங்க பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதாக்கும். Sometimes when you go and you hear these politicians speaking on a stage, it may be interesting to listen to it, but there will be no meaning to those conversations. ஏன்னா அதில் எதுவுமே விஷயம் நம்மளுக்கு இருக்காது. Because there is no substance in that which we can take and use for ourselves. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேதத்தில் விசுவாசத்துக்கு ஒரு அழகான ஒரு இலக்கணம். Faith is a substance that the things are hoped for. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அந்த விசுவாசம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கு சார், அதில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஃபெய்த் ஒழுங்கா வேலை செய்யாது. So therefore the point is that with that faith there is some substance which is meaningful for your life. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம்னா நானும் விசுவாசின்னு நம்ம சொல்றோமே, அந்த விசுவாசத்தில் ஏதாவது விஷயம் இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளணும். So therefore when we call ourselves as a believer and a believer, we have to examine and ask ourselves the question, is there any substance behind that? அப்ப நம்ம இந்த விசுவாசம் என்னும் கேடகம் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு சில காரியத்தை நல்லா தியானிப்போம். அப்ப நம்மளுக்கு நல்ல காரியங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். So therefore when we talk about the shield of faith, we have to meditate carefully upon the hidden meaning behind it. முதல்ல என்னுடைய விசுவாசத்தை குறித்து ஒரு நம்பிக்கை எனக்குள் எப்பொழுதும் இருக்கிறது. First, the important thing is we need to have a hope that is encompassed within our faith. அப்படிதான் ரோமர் 12:12 முதல் பகுதி வசனம் சொல்லுகிறது. That is what the Bible in Romans 12 verses 12 says in the first part. அழகா சொல்லுது, rejoice in your hope. அழகா சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. It says rejoice in your hope. அப்ப என்னுடைய நம்பிக்கையில நான் எப்படி சார் சந்தோஷமா இருக்கும்? So therefore the question is, how can I be happy in my hope? சில பேர் வீட்டுக்கு போவோம், some people go home, ஒரு சேர்ல போய் உட்கார போவோம், they go and sit down on one of the chairs in their homes. பிரதர் அதுல மாத்திரம் உட்கார்ந்தீங்க, அது சேர் மாதிரி அப்படிம்பாங்க. So they say stop, don't sit on that chair that looks like a chair but it isn't. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த சேர்ல ஏதாச்சும் ஒரு கால் வந்து பலன் இல்லாமல் இருக்குமாக்கும், அதனால உட்காந்து அவங்க நன்மைக்கு தான், நம்மளுக்கு எதுவும் அடிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு அதை வச்சிருக்கிற? The reason is something may be wrong with that chair, so the owner of the house doesn't want you to sit on it. The question is, why are you holding on to such broken things? என்னுடைய விசுவாசத்துல முதல் சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா, என்னுடைய விசுவாசத்துல ஒரு ஸ்ட்ராங் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் சார். So therefore behind my faith there is something which has to be strong. ஆளு நல்ல ஆஜானு பகவானா இருக்கிறோம் நம்ம. People may look like very, very hefty and masculine. யாரையாச்சும் ஒரு குத்து விட்டுட்டு நம்ம கை சுளுக்கி போகுது. But sometimes when we go and we punch somebody, even our hands are hurt because of it. அப்படினா எப்படி இருக்கும்? நம்மள்ட்ட ஒண்ணும் விஷயம் இல்லன்னு அர்த்தம். So therefore it means that your appearance looks great but there is no substance in you. கை இருக்குது, பவர் இல்ல சார். Oh, you have a hand but there is no real power behind it. அந்த கையில என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கணுமோ அது இருக்க மாட்டேங்குது. The main substance that needs to be in your hand you are lacking. சாப்பிடுறது
சாப்பிட்றத தவிர வேற எதுக்கும் யூஸ் ஆக மாட்டேங்குது. Apart from using it to feed yourself, it is useless. அப்ப என்னுடைய விசுவாசம் அப்படின்னு சொன்னா அதுல விசுவாசத்திலே நான் அந்த நம்பிக்கையிலே வல்லமை உள்ளவனாய் இருக்கிறேன் என்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்து கொண்டே இருக்க So வேண்டும். therefore it is important that the hope I have, there is a substance of belief behind it. என்னுடைய முக்கியமான சப்ஸ்டன்ஸ் என்ன எப்படி சார் நான் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க முடியும்? How is it that I can be happy in the hope that I have? That is the work done by the Lord Jesus Christ in the Mount of Calvary. Amen. அதுதான் சார் எனக்கு நம்பிக்கை. That is our hope that we live as Christians with. ரோமர் 10வது அதிகாரத்துல ரோமன்ஸ் 10th சாப்டர்ல 9 and 10th verse அதுதான் சொல்லுது. Amen. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். Let's turn our Bibles to Romans chapter 10. ரோமர் 10வது அதிகாரம் Romans chapter 10. அதுல 9-10 இப்படி சொல்லுகிறது. Verses 9 and 10 describes us thus. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாகி இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Amen. அதாவது ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று நான் வாயிலே அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசிக்கிறேன் பாத்தீங்களா? That is the foundation of my faith. When I confess that the Lord God died and he was raised for me, that is when I am confessing my faith. இந்த நம்பிக்கையில தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். It is only in that faith and hope that I can rejoice. அப்ப வேதம் சொல்லுகிறது நம்பிக்கையில சந்தோஷமா இருப்பா, நம்பிக்கையில வல்லமையா இருப்பா அப்படின்னு சொன்னா கர்த்தர் எனக்கு செய்த இந்த காரியத்திலே நான் மிகவும் திடன் உள்ளவனாய் உறுதி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். So when the Lord gives you the instructions to rejoice in your hope, it is in this that I should be strong. அதாவது இந்த விசுவாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா When you express hope, the main point is என்னுடைய விசுவாசம் வல்லமை உள்ளதா இல்ல அப்படின்னு சொன்னா if my hope isn't strong enough, நான் நிறைய காரியங்கள் அதறி பதறியே செய்து கொண்டே இருப்பேன். many of the situations and circumstances in my life I will be shaky and shattered even I deal with it. நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். We see in the Bible says that Abraham is a father of faith. ஒரே நாள் ஆகல சார். It was not something in a day that this man accomplished. அவனும் ஸ்டெடியா தான் சார் grow ஆனான். Oh, he also grew slowly and steadily. அவனும் ஒரே நாள்ல அந்த படிக்கு போகல. It was impossible for him to go to that stage in one single day. ஜெனசிஸ் 12வது அதிகாரத்துல அழைக்கிறார். We see that the Lord calls him in the Genesis 12. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. And he gives him the promise, says, oh, I will make you a great generation. 15வது அதிகாரம் வரைக்கும் இவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியமும் ஒண்ணுமே இல்ல. And when we continue to read generation up until the verse chapter 15, we see that he doesn't even have a child. இவனுக்கு இருதயத்துல ஒரு கலக்கம் வருகிறது. And then we see that there is a worry that comes in his heart. ஊர் பேரு தெரியாத இடத்துக்கு கிளம்பி போன்னு சொல்லி கிளம்பப்பட்டவன் தான் அவன். He is a man who was instructed by God to go to a country or where he did not know anything about. வேதம் அப்படியே சொல்லுது பிரதர் சொல்ற மாதிரி. அவன் எந்த இடத்துக்கு போறானோ அவனுக்கே தெரியாது. ஆண்டவர் போன்னு சொன்னவன போறான். He didn't even know the place that the Lord directed him to go. ஆனா இவனுக்கு இப்போ ஒரு கலக்கம் வந்துருச்சு. But immediately the same man had a worry in his heart. அவன் சொல்றான் ஆண்டவரை பார்க்கறான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவருடைய சமூகத்துல. He goes to the Lord's presence and he's waiting upon the Lord. ஆண்டவர் உடனே ஆரம்பிக்கிறார் அவனோட பேச. And immediately the Lord starts speaking to him. ஜெனசிஸ் 15வது அதிகாரம் 1 லிருந்து 7 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. If you mark Genesis chapter 15 verses 1 to 7, you would see the conversation there. முதல்ல எப்படி தெரியுமா ஆண்டவர் பேசுறாரு? You know how very first the Lord speaks to him. ஆபிரகாமே பயப்படாதே. Oh, he says, Abraham, fear not. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன். Oh, I am your great might and your shield, he says. I am your exceedingly great reward and your Amen. shield. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Hallelujah. Thank you. நல்ல கரங்களை தட்டணும் சார். Thank you, Jesus. அந்த இடத்துல நீங்க ஒருவேளை ஆரம்ப காலகட்ட விசுவாசத்துல நல்லா எடுத்து வந்திருக்கிறீங்களாக்கும். Maybe you've taken your steps, your initial steps in Christianity rapidly. ஆனா இப்ப சடனா ஒரு பிரேக் போட்ட மாதிரி ஒரு லைஃப். But all of a sudden you've held back on that, like applying brakes to that progress. ஆபிரகாமோடு பேசின கர்த்தர் The Lord who spoke to Abraham, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். oh, he is the same living God even today. இன்னைக்கு உங்களோட என்னோடையும் பேசிக் கொண்டிருக்கிறார். And he is also speaking to you today. அவர் சொல்றாரு நான் அப்பா உனக்கு ஷீல்ட். Oh, he says, I am your shield. உன்னுடைய அம்மா அப்பா இல்ல, உன்னுடைய மனைவி இல்ல, உன்னுடைய கணவன்
அப்பன் இல்ல, உன்னுடைய புள்ள இல்ல, உன்னுடைய சொத்து இல்ல, உன்னுடைய பந்தம் அல்ல. Oh, not your parents, not your wife or husband, and not your relations, it is me. நான் உனக்கு ஷீல்டு. He says, I am your shield. எனக்கு கலக்கமாக இருக்கிறான். Oh, but why are you troubled? அப்பயும் உனக்கு புரியுதா? Even then, Abraham doesn't understand it. சரியா புரியலையே. Oh, he couldn't really comprehend those words. நீங்க கலக்கமா இருக்கும்போது சரியா யோசிக்க முடியாது. It is when you are really troubled that you are not able to think well. நீங்க பயந்து இருக்கும்போது தெளிவாக சிந்திக்க முடியாது. When you are in fear, it is impossible for you to think clearly. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அவன் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றான். Immediately Abraham looks at the Lord and says, என்ன ஆண்டவரே பெரிய ஷீல்டு ரிவார்டு அப்படிங்கிறீங்க, எனக்கு இன்னும் புத்திரமே இல்லையே, புத்திர சுவாதமே இல்லையே அப்படிங்கிற. He says, Lord, you are speaking about being my shield, but yet I am not blessed with a child. எலியேசர்னு நம்மள்ட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான் ஆண்டவரே. He says, oh, I've got a slave with me. அவனுடைய மகனை நான் சுதந்திரவாளியா எடுத்துக்கட்டுமா? Oh, shall I take his son to be my child? எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டான் பார்த்தீங்களா ஆபிரகாம். Look at the pathetic situation that Abraham draws himself to. 7 ப்ராமிஸை கொடுத்து அவனை கூப்பிட்டாருங்க. It is the Lord who gave him 7 promises and called him. ஆனா இப்ப இவன் கர்த்தருக்கு உதவி செய்யறான், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற. But he is working and being useful to God, but he is not putting his promises into work. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நம்ம அப்படித்தான் நடக்கிறோம் தெரியுமா? In many our lives, our Christian lives, that is exactly the situation today. When God promise, he will do. Amen. Hallelujah. When God commands, we must do. Thank you, Lord. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கர்த்தர் சொன்னார்னா அவர் தான் செய்வார். When the Lord gives you a promise, he will fulfill it. நீ அந்த காரியத்தை செய்யறதுக்கு நீ ஒரு பிளான் போட்டு அவருக்கு ஒரு வழியை உண்டாக்கி தரக்கூடாது. It is not necessary for you to put a plan of how to make that promise be fulfilled in your life. இது மாதிரி காரியம் மைண்ட்ல வந்தாவே போதும், பிசாசு ஏதாவது விளையாண்டு போயிடும். As soon as you have such a thought that you can control the promises of God, that is when the devil is working in you. அவன் என்ன பண்றான், அவ்வளவு கலக்கத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு நான் தான்ப்பா அவனுக்கு ஷீல்டுங்கறாரு, அவன் அதை மண்டக்குள்ளர ஏத்திக்க முடியல. In his midst of the worries and troubles that he is in, the Lord is giving him a promise and saying, I am your shield, but he is not able to comprehend it. Don't see God through your situations. Amen. Hallelujah. Thank you, Lord. Don't ever see God through your circumstances. Amen. Hallelujah. See the situations through the God. Thank you, Jesus. இப்படி பார்த்தீங்கன்னா அவர் நம்மளோட பேசுறது நல்லா விளங்கும். If you apply this into your Christian life, this principle, then you will clearly hear the words that God is speaking to you. என் அருமையான சகோதரனே சகோதரியே, Oh my beloved brother and sister in Christ. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே எதிரி யார் அப்படின்னா சத்ரு, சாத்தான். Oh, there is one common enemy for us all Christians, and that is the devil. He is always looking for our weakest point. Amen. எங்கெல்லாம் நீ இடம் கொடுக்கறியோ அங்கெல்லாம் பூந்து அவன் தன்னுடைய வேலையை செய்வான். All of the circumstances in your life that you open up to him, he will come in and he will put his axe into it. இவன் சொல்றான், ஆண்டவரே எலியேசருடைய மகனை நான் சுதந்திரவாளியா எடுத்துக்கிறேன். Oh, he goes and tells the Lord, Lord, I'm going to take my servant's son as my child. No. ஆபிரகாமே, நோ, அப்படி கிடையாது. Amen. அப்படி கிடையாது. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு நீ அப்படி நான் செய்ய மாட்டேன். But the Lord tells him, no, that is not what my promise and my plan is. நான் உனக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணனோ, just like the promise that I have given you, உன் வித்து மூலமாவே நான் செய்வேன். and it is through your sperm that I will fulfill that promise. அப்புறம் தான் வேதம் சொல்லுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். And then we see the Bible says that Abraham believed those words. அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். And the Lord considered that as righteousness towards Abraham. இதுக்கிட்ட அவன் புத்தி ஒழுங்கா வேலை செஞ்சதா? But the question is, even after that stance, did his mind work clearly? நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆபிரகாம் எப்படி இந்த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்தை யூஸ் பண்ணனா அந்த கட்டத்தில் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். The whole purpose of this point is I want you to understand how Abraham used that shield of faith. அதுக்குங்கிட்டு ஆகார் என்கிற வேலைக்காரி பொண்ணு அவனுடைய மனைவி அவனை மணமுடிக்க செய்தார். As we read in the Bible, we know that his own wife made him marry Agar, his servant girl. ஏன்னா அவன் சத்ருவுக்கு ஒரு கேட்டை ஓபன் பண்ணி கொடுத்தான்.
Because Abraham opened up a door for Satan to work in his life. எலியேசர் மகனை சுதந்திரவாளி ஆக்குறதுக்கு இவன் மைண்ட் செட் ஆயிடுச்சு. Because he had this mindset where he wanted to make the child of his slave his son. சத்துரு பார்த்தான். And the devil immediately looked at it. ஓ உன் வித்துல தானே சொன்னாரு. But the Lord says it will be through your seed. ஆபிரகாம் ஓ வித்துல தானே உனக்கு குழந்தை உண்டாக்குவேன்னு சொன்னாரு. Oh, but the Lord's promise to Abraham was that he will give him a child through his seed. ஒரு வேலைக்காரி இருக்கறா. Oh, but then there is the servant girl. அடிமை பெண்ணாக இருக்கறா. Oh, she's a slave. அவளை நீ மணந்துக்கொள். Oh, maybe you can wed her. உன் வித்துல குழந்தை பெத்துக்கோ. And then through your own seed you can get a child. This is the satanic scheme. This is amen. Thank you, Lord. விழுந்தானே. And we see that Abraham fell for that. விழுந்தானா இல்லையா சார்? Or did he not fall for that? ஆண்டவர் சொன்னாரு உன் வித்துல நான் குழந்தை பெப்பேங்கும்போது அந்த இடத்துல சாராள் பேரை உள்ள விடல. ஏன்னா ஆல்வேஸ் காட் வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார் எந்த அளவுக்கு அவருடைய வேர்டை நீ பிலீவ் பண்றேன். But the Lord gave him a promise saying that it will be through your seed that you will get a child. The Satan is inducing his plan into it. இதுதான் சார் சாட்டானிக் ஸ்கீம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே உங்களுக்கு நடக்கிறது மாதிரி அவன் உங்களுக்கு உதவி செய்வான். Oh, the devil will come and pretend to be helping you such that he will make it true that the Lord's promises are being fulfilled. ஓ வித்துல தானேப்பா. He questioned and said, wasn't it not in your own seed? நான் பக்கத்துல நின்னு கேட்டேனேப்பா. Oh, wasn't I not standing there? I heard it with my own ears. பண்ணிக்கோ. He says, oh, come on, go ahead, marry this slave woman. அவன் அந்த வலையில விழுந்ததை பார்க்கிறோம். And we see in the Bible that Abraham fell into that trap. ஏன்? Why? விசுவாசத்துல சார் ஸ்ட்ராங்கா இல்ல. Because he did not have strength in his faith. அவர் ஸ்ட்ராங்கா இல்ல உண்மையில. It is true that Abraham himself wasn't strong in faith. ஸ்ட்ராங்கா இருந்தா தான் யோசிச்சிருப்பான்ல. Because if he was strong in his faith, he would have thought about it. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இப்படி சொன்னாரே நம்ம இப்படி செய்யறோமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையாமே. He did not even think for a moment the Lord has promised such a massive promise and I am thinking as such. Genesis 16வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா if you see in Genesis chapter 16 verses 5 and 6 ஆபிரகாம் வீட்ல சக்களத்தி சண்டையே வந்துருச்சு. We see that in Abraham's own home there is a quarrel between his wife and his concubine. சக்களத்தி சண்டைனா எனக்கு சரியா சொல்ல தெரியல அதுவும். Concubine probably. சரி. ரெண்டு மனைவிகளுக்குள்ளார சண்டை. A quarrel between both his wives. ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். There is one important point that you should understand in all of this. When God is doing his promises, there will be a peace in that matter. Amen. Thank you, Jesus. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு இனம் புரியாத சமாதானம் என் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பும். When the Lord fulfills his promise, there will be an unexplainable peace and joy and a happiness in your heart. இங்க வந்துச்சா? Oh, was that kind of a joy in this situation for Abraham? அவன் வீட்ல தான குழந்தைலாம் பெத்தான். Or wasn't it not that in a hurry that he bore a child? இல்லையே. No, it wasn't according to the promise. சந்தோஷம் சமாதானம் இல்ல பாத்தீங்களா அந்த இடத்துல? You see, there was no peace and joy in that situation. இப்படி தான் சத்துரு வந்து நம்மளை போக்க பாப்பான். This is how Satan will come and take hold of the promises of God and fool you. அப்ப நான் விசுவாசத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். So therefore I have to be strong in my faith. ஏன்னா நான் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படினா So therefore if I have to be strong in my hope, அந்த நம்பிக்கை என்கிற விசுவாசத்துல நான் நல்ல ஒரு வலிமை உள்ளவனாய் வல்லமை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். I should be found to be really strong in that hope that I have for my faith. இரண்டாவது இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். Second, there is another point we can say. இந்த ஷீல்ட் என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கறத விட இன்னொன்னு இது என்னை ப்ரொடெக்ட் பண்ணும். Another use of a shield is not only would it be strong, it is also used to protect you. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த போர் வீரர்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லீங்களா? When you see all of the people who are prepared to go into battle, ஈட்டி எப்படி ஒரு கையில வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு கேடகத்தை ஒன்னு வைத்திருப்பார்கள். They will hold a spear in their hand and then they will have a shield in their right hand. ஆனா அந்த காலத்துல ரோமன் சோல்ஜர்ஸ் வச்சிருக்கிற கேடகமே வேற சார். But the type of the shield that the Roman soldiers used to carry into battle is slightly different. அது எப்படினா ஆள் உயரத்துக்கு இருக்கும். Because the shield that they hold will be as tall as a man. அப்ப சத்துரு என்னை
என்னை தாக்க வரும்போதெல்லாம் அந்த விசுவாசம் நம்ம கேடகத்திலே என்னை மறைத்து கொண்டு வாழ வேண்டும். So therefore, every time the devil comes and attacks me, I should hide behind the shield that is protecting me. அப்ப ஷீல்டை சும்மா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடி விழுந்துட்டு தான் இருக்கும். So therefore, the point is, if your shield is too small to protect you, the devil will constantly be beating you. ஆனா அந்த ஷீல்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். So therefore, you also need to understand how to put that shield you have into good use. எனக்கு ஒரு துப்பாக்கி கொடு AK-47 எனக்கு கொடுத்துட்டாங்க. For example, consider somebody is given you an AK-47. திருடனெல்லாம் பார்த்தா சுடலாம். It is true that I can don that gun against the rogues that come. லைசென்ஸும் வாங்கிட்டேன். I've also got the license to use that gun. ஆனா சுட தெரியல. But then I do not know how to actually use it. சப்பாத்தி தான் சுட தெரியுது. All that I know is to bake bread. ஒண்ணு எடுத்து யூஸ் பண்ண தெரியலங்க. But I do not know how to really use that thing that has been given to me. எடுத்து அதை சுட தெரிய வேண்டும். Oh, you should be able to use the weapons that the Lord is giving you. சாத்தான் உன்னை தாக்குறான் அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு வந்த அப்படின்னா, if you, because the devil is tempting you, you take that beating and you come away as a Christian, நீ சரியா ஷீல்டை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். the point is you haven't used the shield that God has given you to defend yourself. முதல்ல ஷீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். First, the shield that you're using should be strong. ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் உனக்கு யூஸ் பண்ணக்கூடிய பலன் வரும். And then only when it is strong will you have the strength to don it and use it. ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்துரு உள்ள புந்து வேலை செய்யறான்னா விசுவாசத்துல ஸ்ட்ராங் இல்ல, அதனால அந்த ஷீல்ட் அவனால யூஸ் பண்ண முடியல. The main reason devil comes into the people's lives and causes problem is because they can't use the weapons they have. சங்கீதம் 91:4 என்ன சொல்லுதுங்க? What does this Bible say in Psalms 91:4? அவருடைய சிறகுகளுக்குள் என்னை மூடுவார். Oh, he shall cover you under his feathers. அவருடைய சத்தியம் எனக்கு பர்சையும் கேடகமுமாய் இருக்க. And his truth shall be your shield and your buckler. அவன் சத்ரு என்ன பண்ணுவான் அப்படின்னா என்னுடைய மைண்ட் அட்டாக் பண்ணி அதன் மூலமா என்னுடைய ஃபெய்த் லைஃப் காலி பண்ணணும். அதுதான் அவனுடைய முக்கியமான வேலை. The main plan of the devil is to attack your mind and through that destroy the faith. உன்னுடைய விசுவாசத்தையே நிலைகுலைய செய்யணும். Oh, his main purpose, he wants to shatter the faith that you have in Christ. அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கு பாத்தீங்களா? You see that shield of faith that is mentioned in the Bible. அது இந்த ஹெல்மெட்ல வந்து அடிபட்டா கூட இது என்ன பண்ணுமா, அந்த ஷீல்டை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சா இதை எடுத்து பாத்துக்குவேன். Even if your helmet is knocked off your head in battle, you can use the shield to protect yourself. அப்ப பிசாசு இங்க வந்து என்ன அட்டாக் பண்றான் அப்படினா நான் அதுக்கும் என்னோட ஷீல்டை யூஸ் பண்ணிடுவேன். And therefore when the devil comes and tries and attacks your heart, even for that you can use the shield. ஐயா வட அக்னியா போட்டுக்கிட்டு இருக்காயா. Oh, the battle, the arrows are being shot against you. கீழே உட்கார்ந்து அந்த ஷீல்டை எனக்கு மேல வைத்து கொண்டு உட்கார்ந்து கொள்ளலாம். You can sit down and you can use that shield above you to defend yourself. எப்படி ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை யூஸ் பண்ண சொல்றாரு தெரியுமா? Look at the depth the Lord is giving you the advice to use your faith. ஒரு போர் வீரனை போல நீங்களும் நானும் விசுவாசம் என்கிற கேடகத்தை கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். The advice is that like a man who is going into battle, you should be able to use the shield of your faith. அந்த whole bodyயும் கவர் பண்ணும் சார் விசுவாசம். Oh, faith is capable of protecting your entire body. அதனால தான் வேதம் சொல்லுது நீ விசுவாசம் இல்லனா ஒண்ணும் இல்ல பாவம் வாழ்க்கையில. Therefore that is why the Bible says that when you do not have faith, you have lost everything. உன்னுடைய ஹெல்மெட்டையும் காலி பண்ண முடியும். Oh, it is possible for the devil to come and attack your helmet and take it away. உன்னுடைய எல்லாத்தையுமே பிசாசு காலி பண்ண முடியும். And it is possible for him to attack every other thing in your life. ஆனா அது எல்லாத்தையும் உன்னுடைய விசுவாசம் என்னும் கேடகத்திலே தடுத்து நீ ஜெயம் எடுக்க முடியும். But all of those things, those fiery darts, you can protect with the shield of your salvation. Protection கொடுக்குது. It gives you protection. இன்னொன்னு அது டிஃப்ளெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். And the other thing is that you can also use it to deflect the enemy's darts. ஏதாச்சும் ஒன்னு பிசாசு நம்மள நம்பிக்கை வராதபடிக்கு ஏதாவது ஒரு காரியங்களை கொண்டு வரும். Constantly the devil will keep throwing into your life things that destroys your faith. அதுக்கு தான் ஆபிரகாம் எக்ஸாம்பிள் எடுத்தவன சொன்னேன் நான். We see that even Abraham fell for that. அதாவது the wisest thing in this world அப்படி என்ன அப்படினா, Amen, you should know what to avoid. Thank you Jesus. எதை ஒதுக்கணுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் நல்ல ஞானமாக இருக்கிறோன்னு அர்த்தம். If you know what to
choose and avoid, then it means you're really putting it into good use. ஹalleluya. டவுட்ஸ் கொண்டு வருவான் சார். The next, the Satan will bring doubts. டிஸ்கரேஜ்மென்ட் கொண்டு வருவான். Amen. And he'll bring discouragement. உங்களை பற்றி தேவையில்லாத அவதூறுகளை கொண்டு வருவான். And he will bring you news that is not necessary for you to hear. உன்னை சுத்தி எதுவுமே சரியில்லைங்கிற மாதிரி ஒரு டிப்ரெசிங் சிச்சுவேஷன்ஸ் கொண்டு And வருவான். he will bring into your life the depressing situations that everything concerning you is not right. நீ எல்லாம் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்ல தான் டிஃப்ளெக்ட் பண்ணணும். It is only through that shield of faith that you can deflect all of these things that the devil brings into your life. கண்டிப்பா முடியும். Oh, it is definitely possible. அதுக்கு தான் விசுவாசத்தை கேடகமாய் பயன்படுத்தின ஆண்டவர் சொல்றாரு. That is why the Lord gives you the instruction to use that shield to protect your faith. நம்மளுடைய வாழ்க்கையில अनेक முறையில அந்த ஷீல்டுக்கு பின்னாடி நம்ம மறைத்துக் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வரும். Oh, as a Christian there will be many circumstances and situations in your life when you have to hide behind that shield. எப்பவுமே நீங்க ஒன்னு நினைத்துக் கொள்ளணும். Only there is one thing that you should always remember. We have a hope in Christ always. Amen. Thank you, Lord. கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி. We have a hope in Christ. We have a hope. That is the reason I am rejoicing in that hope. Thank you, Jesus. I am rejoicing all the time. 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்குமா? என்னவா? தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கா. நீ தேவனால் பிறந்தவயா, நீ ஜெயிப்ப. John 1:5-4 says, whatever is born of God overcomes the world. அவரால் வருகிற விசுவாசமே அந்த உலகத்தை ஜெயிக்கும்னு வேதம் சொல்லுகிறது. That is when the Bible also says that the faith that comes to him will be able to defeat the world. தேவனால் நான் எப்படி சார் பிறக்கிறேன்? So then day in and day out, how is it that I am surviving? விசுவாசம். Oh, it is by faith. அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் It is அப்படினு that faith which will put the world to defeat. Hallelujah. Hallelujah. இப்படிதான் ஆபிரகாம் ஒவ்வொரு படியா வளர்ந்து வந்தான். We see that this is how Abraham step by step he grew in faith towards God. ரோமர் 4வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது, Romans 4 chapter 19 the Bible says, அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். oh, he was somebody who was strong in faith. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நிறைய அடிபட்டு எந்த இடத்துல எப்படி ஷீல்டை யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஒரு சில நேரத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணுறான். எல்லாம் பழகி ஸ்ட்ராங் ஆகிட்டான். We see that in Abraham's life, step by step, in all of the battles that he fought, he eventually learned how to use the shield of faith. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதே போல தான் அன்பு சகோதரியே. My beloved brother and sister in Christ, this is the same situation for you too. நம்மளுக்கு எப்பொழுதுமே there is a hope in Christ. Oh, we always have a hope in Christ. இரண்டாவதாக Secondly, confidence. Amen. Confidence. Amen. காணப்படாதவைகளை குறித்த ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நிச்சயம் உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ. Oh, a definite faith to believe in things that are yet unseen. சில பேர் நீங்க எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்பாங்க. Some people, I go and ask them the question saying, how is it that you accepted the Lord Jesus Christ? என்னங்க புதுசா இருக்குது கேள்வி. And sometimes people ponder and say, what kind of a question is this? எங்க அம்மா அப்பா கிறிஸ்டியனு. They say, my father and mother were Christians. அப்படியே நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேங்க, அப்படியே கோயிலுக்கு போவேன், நல்லா பிலீவ் பண்றேன் இப்படின்னு சொல்லிடுவாங்க. So because of that, I also became a Christian. I started going to church and now you look, I am a Christian. ஆனா அதுக்கு பேரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. But the true meaning is that is not what a Christian means. நம்மெல்லாம் अनेक பேர் நம்ம அந்த காலகட்டத்தில் கடந்து உண்மையாக கர்த்தருக்குள்ளார கிருபையில வந்துட்டோம். Many of us, we have gone through all of those battles in our life and now we have come across and we have gone closer to Christ. அதாவது என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை குறித்த அந்த நம்பிக்கையில ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். Oh, there needs to be a definite belief in the faith that we believe in. The confident in my faith. Amen. The confident hope இருக்குது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அதுல நல்ல ஒரு நிச்சயம் இருக்கணும். The first thing is hope, but the second is having confidence in my faith. இனிமேல் வந்து யார்கிட்டயாச்சும் போய் கேட்க கூடாது, நான் செத்து போனா நரகத்துக்கு போவானா பரலோகத்துக்கு போவானா. So therefore you shouldn't go and ask anybody saying, when I die will I go to heaven or hell? உன்ன மாதிரி நான் கான்ஃபிடென்ட் இல்லாத ஆள பார்த்ததே இல்ல. Therefore சொன்னேன் அப்படினா, if you say this, then there is nobody who lacks confidence as you. ஆமா உண்மை அதுதானே. Isn't that not the truth? ஏன்னா ஹோப் இருக்குது, நீ விசுவாசிச்சானா அதுல ஒரு நம்பிக்கை இல்ல, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை.
Because you had hope and you believed in it, but then you don't have the confidence. ஏன்னா பிசாசு இந்த மாதிரிலாம் நம்மளை கொண்டு நம்மளை ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஆக்குறதுக்கு முயற்சி Because this is செய்வான். how the devil will act in your life. He will bring circumstances to take you away from being confident. Be steadfast in your faith. Amen. விசுவாசத்துல நான் நிலைத்து நிற்கிறவனா இருக்கணும். Oh, I should be somebody who's steadfast in my faith. ஏன் நிலைத்து நிற்கணும்? Why should I be steadfast? என்ன பிரதர் அடிக்கிறான்னு தெரியுது, ஏன் பிரதர் அங்க நிக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு சில நேரம் ஒரு கேள்வி வரும். Sometimes the question is, why when you've been beaten up do you still stand there? அடிக்கிறவன் விழுற வரைக்கும் நம்ம சில நேரம் நிக்க முடியும். Sometimes we can stand up to the point till we fall when somebody is beating us. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சார். Because I have that confidence to be able to withstand that. ஏன்னா நான் நம்புறவர் அப்பேற்பட்ட ஆளுங்க. Because the one I trust in is such a great and mighty God. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. Oh, whatever I have, faith will come to me through Christ. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says that your faith will not be put to vain. There should be a longevity in my faith, my dear brothers and sisters. Thank you, Jesus. என்னுடைய faith நேத்து ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க கூடாது. நேத்தோட இன்னைக்கு பெட்டரா இருக்கணும். My faith shouldn't be wavering, one different yesterday and today, but it should be constant. அதுல ஒரு நிச்சயம் இருக்கணும், அதுல ஒரு நிலைத்தன்மை இருக்க வேண்டும். Oh, there needs to be a definite nature about it and a steadfast nature. யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. If you turn your Bible to John 11, அதுல 22ல இருந்து சும்மா எடுத்து அப்படியே நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் 45 வரைக்கும். if you mark from verses 22 to 45, லாசரு என்கிறவன் மரிக்கிறான். we see the instant where Lazarus was dead. மரியாள் மார்த்தாள் என்பவர்கள் அவருடைய சகோதரிகள். And we see that Mary and Martha was his sisters. இயேசு அந்த லாசரு மரித்து 3 நாளைக்கு பிறகு 4வது நாள் அந்த இடத்துக்கு வர்றாரு. We see in the Bible saying that Jesus comes to visit their home the 4th day after Lazarus had died. இந்த மரியாள் மார்த்தாள் லாசரு குடும்பம் ரொம்ப இயேசுவுக்கு நெருக்கமானவங்க. These three people were somebody who was really close and the Lord loved. மரியாளும் மார்த்தாளும் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துகிட்டு ஒரு அறிக்கை செய்கிறார்கள். We see that Mary and Martha come running to the Lord and they cry out and they ask him for something. நீங்க மாத்திரம் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். They say, Lord, if you had been here earlier, my brother would not have died. நம்மளுக்கு நிறைய நேரத்துல இப்படி ஒரு விசுவாசத்துல வாழ்ந்துறோம். Oh, many a times this is the kind of faith that we also express. ஐயா ஜீவ தண்ணீர் வந்திருக்குது நமக்கு. Oh, the living water has come amongst your midst. நித்திய ஜீவன் இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். Oh, the everlasting true Jesus is in the presence. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் அவர். And he is the only one, my true belief. அவர் வந்திருக்கிறாரு. And he has come itself to my presence. அவர் மீண்டும் என் தம்பியை எழுப்பி லாசருவை எழுப்ப முடியுங்கிற ஒரு நம்பிக்கை காணப்படவில்லை. There wasn't that the thing that came out was not that faith that the Lord could still bring Lazarus up from the dead. ஏன்னா அவர் கான்ஃபிடென்ட் இல்ல. Because these two women did not have that confidence. விதவையினுடைய மகனை ஒருவேளை எழுப்புவாரு. Perhaps maybe the widow's son the Lord will resurrect back to life. அந்த நாயின் ஒரு விதவை அவங்களுடைய மகனை பாடையில போகும்போது கர்த்தர் எழுப்பினாருன்னு வேதம் சொல்லுது. We see in the Bible that when the widow's son was being carried on, he touched him and he resurrected him. நம்ம தான் விதவை கிடையாதே, நம்மளுக்கு இந்த எப்படி செய்ய முடியும் அவரு? Maybe the thought for Mary and Martha could have been, oh, we are not widows, maybe the Lord will not perform the same miracle in our lives. ஆண்டவர் சொல்றாரு, என்ன விசுவாசிச்சா நீ மரித்தாலும் பிழைப்பாய். But the Lord says, when if you believe in me, even if you die, you will live. இப்போ நீங்க இந்த இடத்துல For a moment, consider all of you sat in this point. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிசப்தமா உட்கார்ந்திருக்கலாம் அந்த இடத்துல. Maybe you sat here with your life being such a distinct way. இந்த மரியாள் மார்த்தாள் மாதிரி Just like Mary and Martha, ஒரு உங்க விசுவாசத்துல உங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். maybe you sat here that you do not have the confidence of a definite nature of your faith. ஆண்டவர் இயேசு இந்த கல்லை புரட்டுங்கன்னு சொல்றாரு. When the Lord goes up to the tomb and says, roll the stone away. யாரும் சொல்லல, இந்த ரெண்டு மரியாளும் மார்த்தாளும் நாரும் அப்படின்னு சொல்லுது. நாருமே. But nobody says it. It is the two sisters Mary and Martha who tells the Lord, if we move the stone, it would smell. ஆமா உண்மைதான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் விசுவாசம் ரொம்ப நாறுது. Because it is true, both of these women's faith was so bad. ரொம்ப ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். The Lord would have felt really hurt because of that. ஏன்னா இவங்களுடைய faith தான் இங்க மோசமான துர்நாற்றமாய் இருக்கிறது. Because it is their own faith that now stinks in that presence of God. ஆண்டவர் அப்பையும் அந்த பிள்ளைகள் மேல அன்பா ஒரு
ஒரு But வார்த்தை even in that சொல்றாரு. circumstances, the Lord kindly mentions words to them. நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பா. Oh, he says, if you believe, you will see great and mighty things. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, Hold your neighbor's hand and say, நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தருடைய glory உங்க மேல திரும்ப வரும். oh, if you believe in the Lord, the glory of the Lord will be upon you. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. உன் விசுவாசம் நாறக்கூடாது சார். Oh, your faith shouldn't stink. ஐயோ என் வாழ்க்கை போச்சுன்னு நினைக்காத. Oh, don't think that my life is now gone and been destroyed. ஐயோ என் வாழ்க்கையில இனிமேல் கர்த்தர் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. Don't come to the conclusion that the Lord is not capable of doing anything in your Christian life. அவரால மாத்திரம் தான் எப்பயுமே எதையுமே செய்ய It is முடியும். only through him that in all circumstances that he can do things for you. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர் ஒருவர் அவர். Oh, he is somebody who takes the weak away and puts them on a rock. எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிற ஒரே தேவன் அவர். Oh, he is the Lord God who raises up somebody from the dust into life. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் பந்தி இருக்க செய்கிறவர் அவர். He is somebody who will make you sit down at the table of the kings and princes. உன்னுடைய கொம்பை உயர்த்துகிறவர். Oh, and he lift up your horn. Hallelujah. 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 நீ விசுவாசிக்கிறதுல be steadfast, show some longevity in your faith, longevity in your faith. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படியே ஸ்டம்பிளிங் ஆகுது. என்னையா எல்லாம் உன் விருப்பப்படி தான் நடக்கணுமா? Amen. என்ன வாழ்க்கை அது? What kind of a life is that? ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்தேன், நீ எதுக்கு ஞானஸ்தானத்திலாம் சொல்றீங்க? நான் அப்பயும் நிறைய பேர்த்த இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கள்ட்ட சொன்னேன், நீ தொட்டியில இறங்கி கூட நோன்னு சொன்னீங்கன்னா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். For the people who came recently for the baptism, I said, even if you come to that baptism pool and you say no, I will not give you the baptism. பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்படல சார். Oh, we are not receiving baptism for the sole purpose of going to heaven. பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த விசுவாசத்தோடு நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். Oh, we have to live a Christian life with a faith that is worthy to take us to heaven. இன்னைக்கு அதனால தான் சில பேர் அது மாதிரி முடியல, அதான் கொஞ்சம் நாறுது. Because many Christians, they are not able to exercise that kind of faith. That is why their Christian life stink. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்க ஆண்டவர் விரும்பல. The Lord says to you today, my beloved brother and sister, he doesn't want your life to be as such. அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். Oh, he is somebody who will not put out that lamp of flame. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். Amen. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீ எப்படி இந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியமாக கிடையாது. No matter what the circumstance in your personal life is that you are sat here in, nothing is too great for the Lord. லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான் சார் உன் பிரச்சனையே. All that the Lord said was, Lazarus, come out. அவ்வளவுதான். That is all it was needed. அவ்வளவுதான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Hallelujah. Thank you, Jesus. லாசரஸ் கம் அவுட் அப்படினா உன் பிரச்சனை ஓவர். If he just mentions those small words saying, Lazarus, come out, that is the end of your problem. ஆண்டவர் பார்க்கிறாரு, என் மேல வச்சிருக்கிற இந்த விசுவாசத்துல ஒரு நிலைத்தன்மை உன்னிடத்துல நான் பார்க்கணும்னு ஆண்டவர் The விரும்புகிறார். Lord looks at you and says, I cannot see the steadfastness in the faith that you have for me. தேவன் பாரபட்சம் இல்லாதவர். Oh, the Lord is a God of who doesn't have partiality. ஆபிரகாமே விசுவாசிச்சானே. Oh, Abraham himself had that kind of a faith. ஐயோ அவன் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததை பார்க்கல, கேள்விப்படல சார். Oh, he was not a man who would witness to Jesus living and dying for his salvation. ஆனா உனக்கு எனக்கும் ஆண்டவர் அதை அனுபவமாக But கொடுத்திருந்தார். for you and me it is different. The Lord has given you that as an experience. எப்படி உன்னுடைய விசுவாசம் குலைந்து போகலாம்? Oh, how can your faith be lost? அழைத்தவர் உண்மையுள்ளவர். Oh, the Lord who has called you is true. முடிவு பரியந்தமும் நடத்துவார். Up until the end of the earth he will be with you. மரண பரியந்தமும் Oh, நடத்துகிறவர். even up until the point of death the Lord shall hold you. ஹalleluya. Hallelujah. எந்த சூழ்நிலையிலும் நீனும் நானும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் மகிமை அந்த இடத்துல விளங்கும். No matter what the situation is, if you have the faith manifested in that, then it will prevail. வேதம் சொல்லுகிறது ஹீப்ரு 10:38. In Hebrews 10:38 the Bible says, ஐயோ விசுவாசத்தினால அவன் நீதிமான் விசுவாசத்தில் பிழைப்பான். oh, the righteous shall live by faith. அவன் விசுவாசத்தில் பின்வாங்கி போனான் அப்படின்னு சொன்னா But if anyone draws back, அவன் மேல நான் பிரியமாக இருக்க மாட்டேன். oh, I have no pleasure in him. அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. There should be a steadfastness in our faith, my dear brothers and Thank you, sisters. Jesus. We have a confidence. We have a hope in Christ all the time. Hallelujah. Thank you, Jesus. இது நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். This is something that you and me have to understand.
அடுத்ததாக The next point is, அந்த கான்ஃபிடன்ஸ்ல என்ன பண்ணணும், நிச்சயமுள்ள அந்த விசுவாசத்துல இன்னொரு காரியங்களை நீங்களும் நானும் என்ன பண்ணணும், there is one other thing when you have confidence and faith that you have to do. அதுல ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கணும்னு சொன்னேன். கான்ஃபிடன்ஸ்ல ஸ்டெட்ஃபாஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். First step was that you have to be steadfast in your confidence. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, The next thing that you have to do is, எக்ஸ்டிங்விஷ் பண்ணணும். amen, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? hallelujah. நம்மளுடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை எக்ஸ்டிங்விஷராக Oh, we should பயன்படுத்த use that shield of faith to extinguish the fiery darts of Satan. இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் பிசாசு எப்படி அவங்கள அணைச்சி வச்சுட்டானா, இவங்க ஆண்டவர் என் தம்பி லாசரு 4 நாள் ஆனாலும் எழுப்ப முடியுங்கிற ஒரு விசுவாசத்தின் தீய எரிய விடாம அணைச்சி விட்டுட்டான். The way the devil worked in Mary and Martha's life is he snubbed out the flame of faith in their lives. ஏன்னா அந்த நேரத்தில் பிசாசு அந்த அக்கினி ஏவுகணையை ஏவும் போது இவங்க அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்தை எடுத்து ஒழுங்கா பிடிக்கல. Because when Satan took upon his fiery darts and aimed it at him, they did not pick up their shield of faith and use it. இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் இன்னொரு படி காமிக்கிறாரு, எப்படி அதை சரியா பிடிச்சி எக்ஸ்டிங்விஷ் பண்ணவும் தெரிஞ்சுக்கொள்ளணும். The Lord is now showing us the next step of how to use that shield to extinguish the fiery darts from Satan. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, The thing that you and me should do is, பிசாசு நம்மளுக்கு நம்பிக்கையற்ற வாக்குத்தத்தங்கள்லாம் அவனுக்கு பலிக்காதுப்பா அப்படினே சொல்லுவான். he will come to you and say all of the promises that God has given you will not come true. நீ இப்படி இருக்கிற, உனக்கு ஆசீர்வாதம் வருமா, எப்படி வரும்? He will come and question and say this is the state of your life, how will there be blessings for you? உனக்கு எப்படி ப்ராஸ்பரிட்டி ஆண்டவர் கொடுப்பாரு, நீனா இப்படி வாழ்றிய, மோசமா, உனக்கு கிடையாது போ. He will question you and say how will the Lord prosper you, this is the state of your life, nothing will be given to you. அவன் எப்படி எல்லாம் உங்களுக்கு ஃபியரை கொண்டு வரணுமோ, டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வரணுமோ, டவுட்ஸை கொண்டு வரணுமோ அள்ளி அந்த தூவிக்கிட்டே இருப்பான். All of the ways that he should bring doubts and fear into you, he will constantly be sprinkling it into your life. அதாவது நீங்க ஹோப்ல இருந்து கான்ஃபிடன்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா that is another level of fight. The first step is when you come from hope to confidence, you're going more nearer to faith. ஹோப்ல இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ண தெரியணும், டிஃப்ளெக்ட் பண்ண தெரியணும். When you have hope, you should be able to protect yourself and deflect it. ஆனா அப்ப கான்ஃபிடன்ஸ்க்குள்ளார வந்துட்டீங்கன்னா அந்த விசுவாசத்துல நிலைத்து இருக்கணும். ஏன்னா நீ போராட்டத்துல இன்னும் ஒரு படியிலே கடந்து விட்டாய். Because then when you come into confidence, you should be steadfast in that, because in that battle against Satan you have taken the next step. அப்ப என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, எதிரியை இன்னும் நெருங்கிட்டதனால அவன் இன்னும் நிறைய முன்னாடி சாதாரணமா ஏவுகணை பண்றவன் இப்ப அதுல அக்கினியையும் வச்சுக்கிட்டு ஏறிவான். Because first, as you come closer and closer to God, Satan, who used to throw darts at you, is now throwing fiery darts at you. அப்ப அந்த காலத்துல போர்லாம் பாத்தீங்க அப்படினீங்கன்னா, இங்க இருந்து அம்பு விடுவாங்க, அந்த அம்புக்கு அந்த கூர்மையான பகுதியில ஃபயரை வைத்து எறிவார்கள். Because in those days you see in the battles they used to light up a fire at the tip of the arrow before they can shoot it. ஏன்னா அது எரியும் போது நீங்க சரியா ஷீல்ட பிடிக்கல அப்படினா நம்மள பொசுக்கி விட்டுறணும். So because when that fiery darts come to you, if you don't use your shield, it will destroy you. அப்ப எனக்கு அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்படி அந்த அக்கினி அஸ்திரங்களை அவிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். So therefore you should know how to use that shield of faith to extinguish those fiery darts. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல In 2 Corinthians chapter 10, 4:5 இப்படி சொல்லுகிறது. in 4 and 5 the Bible says, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாயிருக்கிறது. For the weapons of our warfare are not carnal but mighty in God for pulling down strongholds. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. பிசாசு உங்களை எப்படி அவன் अनेक அரண்கள் மூலமாக உங்களுக்கு பயம் என்கிற அரண், சந்தேகம் என்கிற அரண், நம்பிக்கை இல்லை என்கிற அரண்கள் மூலமாக உங்களை தாக்குவான். The way the Satan comes and attacks you is with the lack of faith and fear. ஆனா நீ அந்த நேரத்துல அந்த அக்கினி அஸ்திரங்களை எப்படி அவிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் பிழைக்க முடியும். It is only when
if you know how to extinguish those fiery darts, can you survive? அததான் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 4 and 5 அழகா சொல்லுது. That is what 2 Corinthians chapter 10 verses 4 and 5 very beautifully describe. என்னுடைய பலன் எது தெரியுமா? You know what is my strength? பிசாசின் அரண்களை நிர்மூலமாக்க Oh, கூடிய it is தேவ about பலன். pulling down the strongholds of the devil. ஹல்லேலூயா. Hallelujah. பிசாசின் அரண்களை நிர்மூலப்படுத்தக்கூடிய தேவ பலனை பெற்றவர்கள் நீயும் நானும். You and me are children of the living God who have the privilege of pulling down the strongholds of the devil. ஐயோ நான் எப்படி பிரதர் சத்துருவை எதிர்க்க முடியும்? The question may be, how can I go and stand against the devil? நீ ஒருவன் தான் முடியும். Oh, the answer to that is, it is only for you that நீ is தான் அதை possible. செய்ய முடியும். It is only you that can do it. நீங்களும் நானும் தான் அதை செய்ய It முடியும். is only you and me as Christians who can do it. ஏன்னா அந்த தேவ பலன் உனக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் நம்பிக்கையிலே பெற்றிருக்கிறோம். Because that is the strength of the Almighty God that we have received in our faith in Christ. அவன் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும். Or no matter what the devil can bring to you. அந்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய பலன் தேவ பலன் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் இருக்கிறது. But it is me and you who possess that strength to put to shame the strongholds of the devil. பயந்து நிக்காதீங்க. Oh, don't be afraid. அதனால தான் வேதம் சொல்லுது resist the devil. That is why the Bible says, resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில். Oh, stand against the devil. எதிர்த்து நின்றாதான் நீ ஜெயிக்க It முடியும். is only when you stand against him that you can be victorious. எதிர்த்து நிற்கும்போது ஜெயம் நம்மளுக்கு தான். Oh, when you stand against him, the victory is definitely yours. ஏனென்றால் வேதம் சொல்லுது நீ resist the devil he will flee அப்படினு போட்டுருக்கு. Because the Bible says, when you resist the devil, he will flee. நிறைய பேருக்கு ஏன் சத்துரு ஓட மாட்டறான்னு தெரியுமா? Do you know why for many people the devil doesn't flee from your presence? எதிர்த்து நிக்க மாட்டறோம். Because we don't resist him. எதிர்த்து நிக்க மாட்டறோம். Because we don't resist him. அதுக்கு காரணம் இந்த தேவ செய்தியை நீங்க இன்னும் நல்லா ஆழ்ந்து கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சிரும். So therefore, if you carefully understand today's message, then you will be able to use it. அதாவது இந்த சிங்கம் இருக்கு பாருங்க, அது எப்படி இரை தேடும்னா சிங்கம் The way a lion goes to search for its prey, அது தன்னுடைய இறைச்சியை பார்த்த உடனே அந்த இடத்துல அப்படி காமா நிக்குமா. because as soon as the lion sets its eyes upon its prey, it calms down. நிலத்தை ஒரு அடி தன்னுடைய காலில் அடிச்சு ஒரு கர்ஜனை செய்யுமா. It will put its paw down on the earth and put up a pose. அந்த ஹோல் ஜங்கிளே வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குமா அந்த கர்ஜனை. As soon as the lion does that, it will give an appearance that the whole jungle is being put to trouble. அந்த நேரத்தில் அதை சுற்றி உள்ள மிருகங்கள்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நிற்குமா. As soon as the lion does that, for a moment or second, all of the animals that surround the lion will be astonished. அந்த நேரத்தில் அதுங்களுக்கு அந்த பயத்தில் உணர்வற்று என்ன செய்யணும்னே இந்த மிருகத்துக்கும் தெரியாதான். And in that instance, because of the fear that comes into these animals, they do not even know what to do next. அந்த நேரத்தில் போய் இறைய பிடிச்சி அடிச்சிருமா. That is exactly when the lion goes and attacks its prey and captures it. அல்லேலூயா சொல்லலாமா. Amen. Hallelujah. நம்மளுடைய சிங்கம் யாரு சார்? Who is the lion for us? நம்மளுடைய சிங்கம் யூதராஜ சிங்கம். கரங்களை தட்டலாமா. அல்லேலூயா. யூதராஜ சிங்கம். Amen. இந்த பிசாசு கர்ஜித்தானா ஏதோ காடு மாதிரி தான் கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். Maybe if the devil puts up a roar, it's just a small thing that can happen. என் கர்த்தர் கர்ஜித்தார் என்றால் அந்த இடத்துல வல்லமை வல்லமை வல்லமை. But when my Lord, my King rose, then there will be power and authority there. அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. That is why the Bible says that the power and authority belongs to Christ. The resonating, the almighty voice. Amen. The powerful voice. என்னுடைய யூதராஜ சிங்கம் கர்ஜித்தார்னா அதுதான் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. Amen. Hallelujah. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல In 1 Samuel chapter 17, 32வது வசனங்கள்ல இருந்து நீங்க 46 வரைக்கும் குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். I want you to mark verses 17 to 46. அதுல பாத்தீங்கன்னா கோலியாத் என்கிறவன் எதிர்த்து நிற்கிறான் இஸ்ரவேலின் சேனைகளை. It is an instance where we see Goliath is coming and standing before the army of Israel. தன்னுடைய அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வர்றான் தாவீது. We see that David comes bringing food for his brothers. விஷயத்தை கேள்விப்படுறான். And he soon hears about Goliath.
ஐயா இங்கே ஒரு கிழட்டு சிங்கம் ஓவராக கத்திக்கிட்டு கிடக்குதே. And he says, oh, look at this old lion, it's unnecessary making a noise here. இந்த கோலியாத் என்கிற பல்லில்லாத சிங்கம் ஓவராக கத்துதே இங்க. Oh, this Goliath, this lion that doesn't even have any teeth is making a noise here. அவன் எப்படி தெரியுமா சொல்றான் அவன்? You know how David actually addresses the situation? ஐயா யாரும் இவனை குறித்து பயப்படாதீங்கப்பா. He says, oh, don't fear anyone. நான் போய் பார்த்துக்கிட்டு வரேன். I will go and look after it. இப்படிதான் நீங்களும் நானும் அணுக வேண்டும். This is exactly how you and me as Christians, we have to come to and approach our problems. ஐயோ அந்த பக்கம் சத்துரு இருக்கிறான் போயிடாதீங்க பிரதர். The advice will be, oh, don't go that side, that this guy is making a big noise there. ஐயோ அந்த பக்கம் பிசாசு இருக்குது போகாதீங்க பிரதர். Oh, don't go down that side, the devil is there. நீ வாழ்றதே வேஸ்ட் பிரதர். Then my advice to you is that your whole Christian life is a waste. பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்குன்னு முன்குறிக்கப்பட்ட நீனும் நானும் ஒதுங்கி போகலாம். Oh, you and me have been predetermined to bring down the strongholds of this devil. How can you be afraid? பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. But as it is written, eye has not seen, nor the ear heard, nor have entered into the heart of man the things which God has prepared for those who love him. நமக்கோ தேவன் அவைகளை நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்தினார். The Lord has shown it to us through the Spirit. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. எனக்கு இந்த சபை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுங்க. I know how this church will be. இன்னைக்கு இருக்கிறத வச்சு நான் முடிவு பண்ண மாட்டேன் சார். It is not something which I will determine based on how it is today. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது தான் முடிவு. Oh, it is what the Lord promised is the end for this church. இன்னைக்கு இப்படி இருக்கனே, இதை வைத்து என்னுடைய அழைப்பை நான் முடிவு பண்ணுவதில்லை. Oh, I am not going to decide upon my calling based on the state of this church today. அவர் என்னை அழைத்தார் பாருங்க, அந்த வசனம் இருக்கு பாருங்க, அதை வைத்து தான் நான் முடிவு செய்கிறேன். Oh, when he called me and the promise that he gave me, it is that which is my faith. இன்னைக்கு நீ இருக்கிறது உன்னுடைய உண்மையான நிலை அல்ல. And even it is equally true for you, the state that you are in is not the state that God has called you to. கர்த்தர் உனக்கு ஆவி என்னும் தன்னுடைய வசனத்திலே வெளிப்படுத்தினார் பாரு, அதுதான் உனது முடிவு. Oh, through the Spirit and through his words what he has revealed to it, that is the end for you. அதை நோக்கி நடந்து கொண்டு போயிட்டே You have to constantly be looking towards those promises and walking your Christian life. விசுவாசமே கேடயத்தை பிடிச்சிட்டு போ. Oh, hold the shield of faith in that walk. அக்கினி அஸ்திரங்கள் வீசப்படும். It is true that the Satan will bring fiery darts. விசுவாசம் கேடத்தை நல்லா பிடிச்சுக்கலாம். But when you hold the shield of faith, ஏன்னா என்னுடைய முடிவு இன்றைய சூழ்நிலையை வைத்து அல்ல. because my end is not based upon today's situations in my life. இயேசு சிலுவையிலே தொங்கினது அவருடைய முடிவு அல்ல. It was in the end when the Christ was crucified on the cross. உயிர்ப்பிக்கப்பட்டது அவருடைய முடிவு. Hallelujah. It was when he was resurrected. கரங்களை தட்டலாமா? Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவியின் அவருடைய ஆவியின் வசனத்தில் உனக்கு எனக்கு வெளிப்படுத்தினார் பாரு, அதுதான் முடிவு. Hallelujah. The end for you is the promises that God has revealed to you through his Spirit and words. 2 திமோத்தேயு 4:7 சொல்லுகிறது. The Bible says in 2 Timothy 4:7, I have fought the good fight. Amen. I have finished the race. I have kept the faith அப்படிங்கிறது. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உன்னுடைய விசுவாசம் என்னும் கேடகம் சரியாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். Amen. If you want to preserve your faith, you should know how to handle your shield of faith. இதான் நீ ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றது. நீ இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் வேணாலும் வந்திருக்கலாம். No matter what the circumstance in your life could be, நல்லா எடுத்து படிங்க விசுவாசம். hold up that shield of faith. God honors faith. Amen. Because he is faithful. Amen. Thank you, Lord. God honors faith. Amen. Because he is faithful. As and when you raise the shield of faith, let me tell you that you are praising and holding the banner of victorious Jesus' name. Amen.